Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக மாற்றும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார். அன்புமணியினுடைய அத்தனை அதிகாரங்களும் புடுங்கப்பட்டு விட்டது. அமித்ஷா எடப்பாடியா பாமகவில் எடப்பாடியை ஓவர்டேக் பண்ணிட்டு டெல்லிக்கு போனார். யார்? அன்புமணி. அங்கே எல்லாம் சொல்லிட்டாங்க, பாமக என்பது ராமதாஸ், ராமதாஸ் என்பது பாமக. நான் வன்னியர் பகுதியில் பூரா ஒரு பாத யாத்திரை போகிறேன். அப்போ நேராக போய் டிஜிபிகிட்ட புகார் கொடுத்துட்டார், இவன் பாமக பேரை யூஸ் பண்ணக்கூடாது. தேர்தலுக்குள்ள எப்படியாவது சமரசமாகி எடப்பாடியை சந்திச்சார்னா தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம். இல்லைன்னா அன்புமணி எங்கே நிற்பார்? நடுச்சந்தையில் நிற்பார். ஜிகே மணியுடைய மகனை பழிவாங்கின அன்புமணிக்கு இப்போ பால் யார்கிட்ட இருக்கு? ஜிகே மணிட்டு இருக்கு பால். ஜிகே மணி எதை சொல்லுகிறார் அதான் ராமதாஸ் கேட்பார். நான் உங்கள் சிங் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக மாற்றும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார். கோகா மணி அவர்களுடைய மகன் JKM தமிழ்குமாரன் அவர்கள். இந்த திரைப்படத்தை யார் டைரக்ஷன் பண்றாங்க அப்படின்னா பிரபல இயக்குனர் சேரன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாரு. நீங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஆரம்பத்தில் 90 இது மாதிரி காலகட்டங்களில் பயணிச்சவர். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் மாவட்ட செயலராகவும் கோவை மேற்கு மாவட்டத்திலலாம் இருந்திருக்கிறீங்க. உங்களுடைய கருத்து என்ன? இப்போ அன்புமணியினுடைய அத்தனை அதிகாரங்களும் புடுங்கப்பட்டு விட்டது. அமித்ஷா எடப்பாடியால். நீங்கள் டெல்லிக்கு போனார், தேர்தல் கமிஷனுக்கு போனார். அத்தனை இடங்களிலுமே அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் எடப்பாடி போய் பாருங்க, எடப்பாடி உங்கள் அப்பா போய் பார். இப்போ பாமகவுடைய தலைவரே எடப்பாடி தான். பாமகவினுடைய தலைவரே எடப்பாடி தான். நீங்கள் காங்கிரஸினுடைய தலைவரை கருணாநிதி சொல்லுவாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் யாரை போடணும்னு சோனியா யாரை கேட்கும்? கருணாநிதி கருத்து தான் போடுவாங்க. இதுதான் நிலைமை. கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின் தான் சொல்கிறார், இவரை போட்டால் நல்லாயிருக்கும். இதே நிலைமை தான் இப்போ பாமகவில் எடப்பாடியை ஓவர்டேக் பண்ணிட்டு டெல்லிக்கு போனார். யார்? அன்புமணி. அங்கே எல்லாம் சொல்லிட்டாங்க, பாமக என்பது ராமதாஸ், ராமதாஸ் என்பது பாமக, அப்புறம்தான் அன்புமணி. அதனால நீங்க ராமதாஸ் உங்க தந்தையோடு இணைந்து கொள்ளுங்கள், தந்தையோடு சேர்ந்து டெல்லிக்கு வாங்க, உங்களை பார்க்குறேன். யார் சொன்னது? அமித்ஷா. எடப்பாடி சொல்லிட்டாரு. எடப்பாடியை சுற்றி கிரீன்வேஸ் ரோட்டை பல ரூட்டில் போய் முட்டினார். KP முனுசாமி போய் சொன்னார், எல்லா வன்னியர் லாபி அன்புமணி அப்பாவோட வர சொல். 2 பக்கம் லாக்கு. டெல்லியும் லாக்கு, லாய்ட்ஸ் ரோடு லாக். 2 பேர் லாக் பண்ண பிறகு இப்போ அன்புமணிக்கு வேறு வழியே இல்லை. மனைவியை அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டார். சௌமியா இப்போ இங்கே இல்லை. 2வது மகளும் சௌமியாவோ அமெரிக்க விமானத்தில் போய் அங்கே இறங்கிட்டாங்க. பல லட்சம் கோடி அங்கே பல பண்ணை வீடுகள் இருக்குது, அங்கே போயாச்சு. ஏழை வன்னியனுடைய சொத்து பூரா எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. சௌமியா அன்புமணி அமெரிக்கா போவதற்கு என்ன வேலை? நீ வேண்ட கிளம்பு. அமித்ஷா உத்தரவல்ல, எடப்பாடி உத்தரவு. இப்போ நான் வன்னியர் பகுதியில் பூரா ஒரு பாத யாத்திரை போகிறேன். அப்போ நேராக போய் டிஜிபிகிட்ட புகார் கொடுத்துட்டார், இவன் பாமக பேரை யூஸ் பண்ணக்கூடாது. யார் சப்போர்ட்? அமித்ஷா எடப்பாடி. யாருக்கு சப்போர்ட்டு? ராமதாஸுக்கு சப்போர்ட். என்னுடைய சின்னத்தை மாம்பழத்தை பயன்படுத்தக்கூடாது, ராமதாஸ் பேரை பயன்படுத்தக்கூடாது. போட்டுக்க என் பையன் சரி 6 போட்டுக்க. அன்புமணி அதோடு முடிஞ்சு போச்சு. அன்புமணி தான். ராமதாஸ் பின்னாடி போடக்கூடாது. டிஜிபிட்ட போய் புகார் கொடுத்துட்டார். ஒட்டுக்கேட் புகாரி. ஏன்னா பின்னாடி சோபா கீழே ஒட்டுக்கேட்டு கருவி. நான் யாரை பார்க்குறேன், யாரை சந்திக்கிறேன், என்ன பேசுகிறேன், இதெல்லாம். அதனால் இப்போ எடப்பாடியினுடைய தயவில் தான் பாமக இனிமேல் இயங்க போகுது. ஏன்னா அமித்ஷா எடப்பாடி கூட்டணியில் தான் பாமக சேரப்போகுது. அப்போது இதில் அன்புமணிக்கு எந்த முக்கியத்துவம் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிற பொறுப்பு எடப்பாடிக்கு வந்துருச்சு. அதனால் எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு,
எங்கு போனாலும், டெல்லிக்கே போனாலும், தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும், மோடியை பார்த்தாலும் எல்லாம் எங்கே லாய்ட்ஸ் ரோடு தான். இப்போ எடப்பாடி போய் பார்த்துங்க போங்க, அவர் தான் எங்கள் கூட்டணிக்கான தமிழக தலைவர். நீ தமிழ்நாட்டில் தான் கட்சி நடத்துறீங்க, அவரை போய் பார்த்துங்க போங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் தந்தையை சாந்தப்படுத்துவதற்காக மனைவியை பேனாம் அம்மா விமானத்தில் ஏறி அட்லாண்டிக் கடலை தாண்டி கொண்டு விட்டார். இப்பொழுது தேர்தலுக்குள் எப்படியாவது சமரசமாகி அம்மா சரஸ்வதி அம்மா மூலம் சமரசமாகி தூது போய் எடப்பாடியை சந்திச்சார்னா தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம். இல்லைன்னா எடப்பாடி ராமதாஸோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கூட்டணியை அறிவிச்சிருவார். அன்புமணி எங்கே நிற்பார்? நடுச்சந்தையில் நிற்பார். இதை உறுதியாக இருப்பது யார்? எடப்பாடி தான். அமித்ஷாவை விட உறுதியாக இருக்கிறது யார்? எடப்பாடி தான். நான் ராமதாஸ் தான் அங்கேயே இருப்பேன். ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணு அன்புமணி ராமதாஸ் 2 பேர் சொன்ன பிறகு பிஜேபியோடு பாமகவை கலட்டி கொண்டு போனவர் அன்புமணி. இது எடப்பாடி மறக்கலை. எடப்பாடி மறக்கவில்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு? ராமதாஸோடு தான் கூட்டு. பாமக ராமதாஸ் உங்களோடு நான் பேசுவதற்கு தயாராக இல்லை, நீங்கள் என்னை சந்திக்கவே வேண்டாம், வந்தால் கொப்பாவோட வாங்க, இல்லைன்னா வர வேண்டாம். இது டெல்லி வரை எடப்பாடியால் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கு. எடப்பாடி சொல்லியதை அமித்ஷா சொல்கிறாரு, எடப்பாடி சொல்லுவதை மோடி சொல்லுகிறார், எடப்பாடி சொல்லுவதை டெல்லியில் இருக்கிற எல்லா பாஜக தலைவர்களும் சொல்லிவிட்டார்கள். அதனால் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுவது தான் இப்போ யாருடைய வேலை? அன்புமணியினுடைய வேலை. அதை இப்போ செய்ய ஆரம்பிக்கிறார். அது எந்த அளவுக்கு எடுபடும்னு தெரியல. இல்லை, இவரும் பயணத்தை தொடங்கி இருக்கிறார், தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்பது. ஸோ அப்படி பார்க்கும்போது அன்புமணிக்கு இது கை கொடுக்குமா? அவருக்கு வாக்கு பலத்தை கூட்டுமா? என்ன வாக்கு பலத்தை கூட்டினாலும் எடப்பாடி மனசு வைக்கணும். கூட்டணி சேர்ந்தா தானே. கூட்டணி சேரலைன்னா சீட்டும் நோட்டும் யார்கிட்ட கொடுத்துருவார்? அவர் ராமதாஸ்கிட்ட கொடுத்துருவார். அப்போ அன்புமணியுடைய நிலைமை, அன்புமணியை நம்பி வந்தவனுக்கு யாருக்கும் எம்எல்ஏ சீட்டே கிடைக்காது. இல்லை, இப்போ கூட விழுப்புரத்தில் மக்கள் திரள் போராட்டம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான பாமக தொண்டர்கள் அன்புமணி பக்கம் நிற்கிறாங்களே. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது மக்கள் சக்தியோட தான் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லை, மக்கள் சக்தி ராமதாஸோடைய அன்புமணியோடைய மக்கள் சக்தி இருக்குன்னு எடப்பாடி தீர்மானிச்சிட்டு, கூட்டணி என்றால் அது ராமதாஸோடு தான். வருகிற சட்டமன்ற தேர்தலில் சீட்டு ஒதுக்கீடு பேச்சுவார்த்தை யாரோட? ராமதாஸோட தான். ராமதாஸுடைய பிறந்த நாள். அன்புமணி இன்னைக்கு வரை இப்போ வரைக்கும் வாழ்த்து சொன்னதாக செய்தியே வரல. ஜி.கே. மணியுடைய மக தமிழ்குமரனை பாமக இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்டது அன்புமணியால். வீசினாரா? அவர் முழுமையா நான் லைக்கா நிறுவனத்தை கவனிச்சுக்க போறேன், தலைமை செயல் அதிகாரியா போறேன், அதன் காரணமாக தான் ரிசைன் பண்ணலன்னு அப்ப சொன்னாரு. இல்லைங்க, அதாவது நீங்க இதெல்லாம் தலைவரை காட்டி கொடுக்கறது இல்லை. அந்த பதவி போடும்போது அன்புமணி தமிழ்குமரன் கேட்டுத்தானே போட்டிருப்பார், கேட்டுத்தானே வாங்கியிருப்பார். ஆனால் அதற்கு பிறகு ராமதாஸ் போடுறாரு, அன்புமணிக்கு விருப்பம் இல்லை. முகுந்தன் கதை தான். முகுந்தன் மேடையே ஏறாமல் அன்புமணி பார்த்து கொண்டார்கள், அதே கதை தான். அப்போ அரசியல்வாதி வாயிலிருந்து வருவது அதை எல்லாமே போலி வாக்குறுதிகளும் பொய்யும் புரட்டும் புனை சுருட்டும் தான் வரும். அதில் அந்த பாமகவுடைய மாநில இளைஞரணி தலைவராக இருந்த காரணத்தினால தான் அந்த பதவியை தேடி வருது. யாருக்கு? தமிழ்குமரனுக்கு. லைக்கா கொடுக்குறான். யாரை எதிர்ப்பதற்கு? சன் பிக்சர்ஸையும் ரெட் ஜெயண்டையும் எதிர்ப்பதற்கு. ஏன் லைக்காவுக்கு வேறு ஆளே சிஇஓவா இல்லையா? 10 லட்ச ரூபா கூட சம்பளம் வைப்பான், ஆளே இல்லையா? அரசியல் பின்னணி வேணும், அதிகார பின்னணி வேணும். லைக்காவோ ரெட் ஜெயின் பயப்படக்கூடிய ஒரு கட்சி வேணும். அன்புமணி கொண்டு போய் சிஓ போட முடியுமா? யாரை போடுறாரு? ஜி.கே. மணியுடைய மகனை போடுறாரு. இப்படி எல்லாத்துக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இப்போ இந்த அரசியல் எங்க போய் நிற்குது? பாமகவுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய நபராக எடப்பாடி மாறிட்டார். அப்பா கூட்டாயா போயா நீ, இல்லை போயா நீ, என்னதான் உங்களோட தலைவர் இருந்தாலும் சரி, பொதுச் செயலாளர் இருந்தாலும் சரி, பொருளாளர் இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ 4 பேர் இருந்தாலும் சரி, தொண்டர்கள் இருந்தாலும் சரி, ஒன்று எல்லாம் ஒப்பா வடவா போ, நான் சந்திக்க மாட்டேன். யார் சொல்றது? எடப்பாடி. டெல்லி போனாலும் சரி, நாக்பூரே போனாலும் சரி, மோகன் பகாவத்தே பார்த்தாலும் சரி, எடப்பாடி போய்ப்பார். அவ்வளோதான், முடிஞ்சது. அன்புமணியினுடைய நிலைமை திரிசங்கு சொர்க்கம். மேலே போக முடியாது, கீழே போக முடியாது. ஒரே வேலை அப்பாட்ட போகணும். அப்பா ஜி.கே. மணி சொல்கிறது தான் கேட்பார்.
அரசியல் எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஜிகே மணியுடைய மகனை பழிவாங்கின அன்புமணிக்கு இப்போ பால் யார்கிட்ட இருக்கு? ஜிகே மணிட்டு இருக்கு பால். ஜிகே மணி எதை சொல்லுகிறார் அதான் ராமதாஸ் கேட்பார். ராமதாஸ் சொல்வதைத்தான் யார் கேட்பா? எடப்பாடி கேட்பார். எடப்பாடி சொல்வதுதான் அமித்ஷா கேட்பார். அமித்ஷா சொல்வதுதான் மோடி கேட்பார். ஒரு நெட்வொர்க் புரியுதா? அப்படியே ஒரு புள்ளி வச்சு போட்டேன். இதுதான் பாமகவினுடைய எதிர்காலம். இதை ஒட்டித்தான் நீங்க கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று பாமகவுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கான அத்தனை கோட்பாடுகளும் யார்கிட்ட இருக்கு? எடப்பாடியிடம் இருக்கு. இப்போ ராமதாஸ் அவருடைய இந்த பயோகிராஃபி ஃபிலிம் என்பது மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை வந்து பெறுமா? அதாவது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துடைய வளர்ச்சி காலத்திலேயே பாமக தேஞ்சு போச்சு. விஜயகாந்துடைய வளர்ச்சி எங்க இருந்தது? வட மாவட்டங்கள் தான். விருத்தாச்சலத்தில் தான் நிற்கிறாரு விஜயகாந்த். இப்போ விருத்தாச்சலம் எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? பாமக கோட்டையில தான். சிங்கத்தினுடைய கோட்டையில் போய் சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்தவர் விஜயகாந்த். ரிஷி வந்து எங்க இருக்கு? வட மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். அப்போ இதெல்லாம் யாருடைய பெல்ட்? குரு ஏரியா. இப்படி ஏரியா. ஆமா, ஏரியாவுக்கு ஒரு குறுநில மன்னர்கள். ஏன் திமுக தான் குறுநில மன்னர் இருப்பீங்களோ? பாமக குறுநில மன்னர் இருக்க மாட்டாங்களோ? எல்லா கட்சிக்கும் குறுநில மன்னர் இருக்காங்க. நாங்க தாயா மன்னர். எங்களுடைய கொடிதான் பறக்கும். எங்களுடைய கொடிதான், எங்க மந்திரி சபை தான். சேல வீரபாண்டி ஆறுமுகம் தான் சொல்லுவார், சேலத்தின் முதல்வர் அவர்களே வருக வருகன்னு போர்டு போட்டுருந்தான். ஒரு மாநாட்டுக்கு போனாராம். கர்நாடக இன்னையா சேலத்து ஆமா தலைவரா, நீங்க மெட்ராஸுக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்வர், நான் இந்த ஊருக்கு முதல்வர். சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் சொன்னது. அதே போல பாமகவிலும் பல முதல்வர்கள் குறுநில மன்னர்கள் இருக்காங்க. அப்போ இத்தனையும் விஜயகாந்த் ஜெயிக்கிறாருன்னா பாமக வன்னியர்கள் ராமதாஸை கைவிட்டு விட்டார்கள் என்று தான் எடுத்துக்கணும். அதனால் இப்போ என்னத்தை படத்தை எடுத்தாலும் அப்பா மகன் சண்டை. நீங்கள் எங்கே தெருவா நாறு இப்படி நாரலாமா? அப்பா மகன் உறவு சாதாரண உறவா? அப்பாவுக்கு எதிரி மகனா, மகனுக்கு எதிரி அப்பாவா? இந்த தொண்டம் பூரா அப்படியே மிரண்டு போய் நிற்கிறான். இப்போ நீங்கள் விசாரிச்ச வரைக்குமே. ஆமாம், ஒரு கட்சி இப்படி 2 கோஷ்டியாக போகலாமா? ராமதாஸ் பின்னாடி வந்தால் அன்புமணியை திட்டான், அன்புமணி பின்னாடி வந்தால் ராமதாஸை திட்டான். அதே தொண்டன் என் கூட வந்து எனக்கு அப்பாவோட போகாத, அப்பா மா கூட போகாத, இன்சிலே எடுக்க சொல்லிட்டான் அவனை. இந்த சண்டை ராமதாஸ் எதை விதைத்தாரோ அது விளைந்து நிற்குது. அவர் தான் அதை அறுவடை செய்யணும். சுற்றுப்பயணத்துக்கு தடை விதிக்கணும், டிஜிபிட்ட புகார் கொடுக்குறாரு, கட்சி கூடி பயன்படுத்தக்கூடாதுங்கிறாரு. இதெல்லாம் எங்கே தான் போய் முடியும்? எங்கே தான் போய் முடியும்? திமுக கண்டிப்பாக பர்மிஷன் தரமாட்டான். திமுக கண்டிப்பாக பர்மிஷன். ஜிகே மணி நேராக நைஸாக போய் ஸ்டாலினை பார்த்துட்டார், முடிஞ்சு போச்சு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பது நன்றி. நன்றி, வணக்கம்.